வணக்கம் நண்பர்களே, நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட் வீடியோவில் கன்கார்டினேஷன் ஆப்ரேட்டர்னால் என்னென்னு பார்த்தோம். ஓகேங்களா, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போது இந்த வீடியோவில் நம்ம எக்கோ ஃபங்க்ஷனில் டைப் பண்ணுற அந்த வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம எப்படி ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா, பிஹெச்பியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எக்கோ ஃபங்க்ஷனில் நீங்கள் ஸ்டைல் ஷீட் ஆட் பண்ணணும்னா நார்மல் HTMLனால் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிவிடுவீங்க. ஸ்டைல் போட்டுட்டு அதில் ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். அது இன்பில்டாகவும் பண்ணிக்கலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம், இதுலேயும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் எக்கோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுலலாம் ஸ்டைல் ஷீட்லாம் ஆட் பண்ணணுன்னா, ஒரு பிஹெச்பி கோட் ரன் ஆகுதுன்னா பிஹெச்பிக்குள்ளே ஸ்டைல் ஷீட்டு எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஓகேங்களா, நார்மலாக நீங்கள் அதை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அது நான் எப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், எக்கோ ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்களா, இந்த எக்கோ ஃபங்க்ஷனில் டபுள் குவாட்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ளே ஸ்ட்ரிங்கு நம்ம டைப் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு வேர்ட் ஹாய்ன்னு சொல்லி. இப்போ நான் அதை போல்ட் ஆக்கணும்னா, இப்போது அந்த ஹாய் ஹெச் பக்கத்தில் அந்த டபுள் குவாட்டுக்குள்ளே பி ஓப்பன் ப்ராக்கெட் பி அதை ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், நான் இங்கே ஸ்டைல் ஷீட்டை ஆட் பண்ணியிருக்கேன். பி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன் ஹாய்க்கு. அது அந்த டபுள் குவாட்ஸ்க்குள்ளே தான் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், போல்டாக இருக்கும். ஹாய்ன்ற வேர்டு போல்டாக இருக்கும். இதே போல் தான் நம்ம ஸ்டைல் ஷீட்டு இது உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்து வேறு கொடுக்குறேன். போல்டு வேணால் இட்டாலிக் ஐ. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இட்டாலிக்காக இந்த ஹாய்ன்ற வேர்டு வந்திருக்கு. இதே போல் தான் நம்ம அடுத்தடுத்து ஸ்டைல் ஷீட்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இதில் நான் இப்போ வெளியே போடுறேன் பாருங்கள். நார்மலாக நம்ம HTML பண்ணுறது இதுதான் இங்கே நம்ம பண்ணுற தப்பு. அது எப்படி நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஸ்பேன் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் கலர் ரெட்டுன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, நார்மலாக நம்ம HTML ஒரு இடத்துக்கு நம்ம கலர் வேணும்னா, ஒரு வேர்டுக்கு கலர் வேணும்னா நம்ம இது மாதிரி தான் உள்ளே நம்ம ஸ்பேன் க்ரியேட் பண்ணி ஸ்டைல்லாம் க்ரியேட் பண்ணி பண்ணுவோம். ஆனால் இந்த பிஹெச்பி கோட்டில் ரன் ஆகும் போது எக்கோ ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிவிடுவோம். ஆனால் அது நமக்கு தெரியாது. அது நம்ம பண்ணுற மிஸ்டேக்காக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் அதே போல் தான் நார்மலாக பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பண்ணுற மிஸ்டேக்கை இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் தான் வரும். ஓகேங்களா, இது எப்படி நம்ம இதை உள்ளே கொண்டு வரது கலர் ரெட்டு அப்படின்றத, அதுதான் நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இந்த இட்டாலிக் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதே போல் இங்கே பாருங்கள். சரி, நீங்கள் சொன்ன மாதிரி நான் உள்ளே போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் சொன்ன மாதிரி ஸ்பேன் ஸ்டைல் ரெட்டு கலர் ரெட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. ஹாய்ன்ற வேர்டுக்கு அந்த 2 கொட்டேஷனுக்குள்ளே போட்டாச்சு. எனக்கு வந்துருமா அப்படின்னா வராது. பாருங்கள், காட்டுறேன். இன்னும் யாராவது தான் உங்களுக்கு வரும். அது ஏன்னா அது ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே எப்போவுமே எக்கோக்குள்ளே நம்ம ஸ்டைல் ஷீட் எழுதுனா இந்த டபுள் குவாட்ஸ் போடுறோம் பார்த்தீங்களா, ஸ்டைல் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி, அது சிங்கிள் குவாட்டாக மாற்றிடுங்க. சிங்கிள் குவாட்டாக மாற்றிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகும். அதாவது எக்கோ ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க, அதில் டபுள் குவாட்ஸ் போட்டிருக்கீங்க, அதுக்குள்ளே ஹாயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கீங்க, இந்த வேர்டு எழுதியிருக்கீங்க. அந்த வேர்டுக்கு நம்ம ஸ்டைல் ஷீட் தரோம். நார்மலாக நீங்கள் ஸ்பேன் ஸ்டைல் ஈக்குவல்ட்டு போட்டுட்டு டபுள் குவாட்ஸ் கலர் அப்புறம் ரெட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அதில் ஒர்க் ஆகாது. ஏன்னா அது ஏற்கனவே பிஹெச்பி கோட்டில் 2 குவாட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் உள்ள ஒரு ஸ்டைல் எழுதணுன்னா அதுக்கு சிங்கிள் குவாட்டு தான் நம்ம போடணும். ஓகேங்களா, இப்போ நான் போட்டிருக்கேன் சிங்கிள் குவாட்டு. இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டேன், ரன் பண்ணி பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஹாய்ன்ற வேர்டு ரெட் கலரில் இருக்கும். ஓகேங்களா, இல்லைன்னா எரர் தான் வரும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டைல் ஷீட் எழுதணும். அதாவது எக்கோக்குள்ளே இருக்கிற வேர்டுக்கு நீங்கள் ஸ்டைல் ஷீட் எழுதணுன்னா அந்த ஸ்டைல் ஈக்குவல்ட்டு டபுள் குவாட் போடக்கூடாது, சிங்கிள் குவாட் போட்டுட்டு நீங்கள் என்ன ஸ்டைல் வேணால் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.